வெல்கம் டு ஃப்ளேவர்ஸ் ஆஃப் நெல்லை. இன்றைக்கி கிச்சனில் ஜூஜூப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை கம் கேண்டி, ஜெல்லி கேண்டின்னு கூட சொல்லுவோம். சின்ன வயசில் நம்ம இது எல்லாருமே வாங்கி சாப்பிட்ருந்துருப்போம். எல்லாருக்குமே ஃபேவரட்னு கூட சொல்லலாம். இந்த ஜூஜூப்ஸ் இன்றைக்கி வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்களா? அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர் எதுவும் சேர்க்காமல் ஃப்ரெஷ்ஷான ஆரஞ்சு ஜூஸில் தான் நான் இன்றைக்கி ஜூஜூப்ஸ் செய்ய போகிறேன். அதுக்காக 1/4 கப் ஆரஞ்சு ஜூஸ் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் ஜெலட்டின், 1/2 கப் சுகர், தேவைப்பட்டால் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. நான் சேர்க்க போகிறதில்ல. 1/4 கப் ஆரஞ்சு ஜூஸில் ஜெலட்டின் சேர்த்து நல்லா கலந்து வச்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். ஜெலட்டின் நல்லா ஊறணும். இதுக்கு ஆரஞ்சு ஜூஸ் தான் எடுக்கணும். சாத்துக்குடி ஜூஸ்லாம் எடுக்காதீங்க, நல்லா இருக்காது. ஜெலட்டின் நல்லா ஊறினா தான் நம்ம அடுப்பில் வச்சு காய்ச்சும் போது சீக்கிரமே கரையும். இது மாதிரி சாக்லேட் மோல்டு எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக பட்டர் அல்லது நெய் தடவி வச்சுக்கோங்க. மோல்டு இல்லைன்னா பரவாயில்ல, வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன கப் ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக சுகர் சிரப் ரெடி பண்ணணும். அதுக்காக 1/2 கப் சுகர், 1/4 கப் தண்ணீர் சேர்த்து அடுப்பில் வச்சு காய்ச்சலாம். கூடுமான வரைக்கும் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர் எதுவும் சேர்க்காமல் ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸில் ஜூஜூப் செஞ்சு கொடுங்க. அதுதான் நல்லது. ஆரஞ்சில் செய்கிறதுனால கலரும் ஃப்ளேவரும் நேச்சுரலாகவே அதிலிருந்து நம்மளுக்கு கிடச்சிரும். ஆர்டிஃபிஷியலாக கலர் எதுவும் சேர்க்க தேவையில்லை. ஆரஞ்சுக்கு பதிலாக ஸ்ட்ராபெரி, மேங்கோ, லெமன், கிரேப்ஸில் கூட செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். சக்கரை பாகு ரெடி ஆகிட்டான்னு பார்க்குறதுக்காக ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க. பாகை அதில் கொஞ்சமாக ஒரு 2 ட்ராப் விட்டுட்டு கையில் எடுத்து நல்லா உருட்டி பார்க்கணும். கையில் உருட்டுறதுக்கு நல்லா வரணும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஆரஞ்சு ஜூஸை இதில் சேர்த்துடலாம். இப்போ ரெடி ஆகலை. இன்னும் 1 or 2 மினிட்ஸில் ரெடி ஆயிரும். ஸ்டவ் லோ டு மீடியமில் இருக்கட்டும். ஹை ஃப்ளேமில் வச்சு செய்யாதீங்க, சட்டுன்னு பாகு முறிஞ்சிரும். இப்போ பாருங்கள், சக்கரை பாகு ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ கையில் எடுத்து உருட்டி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், சக்கரை பாகு நல்லா உருட்டுறதுக்கு வருதா? இந்த ஸ்டேஜில் நமக்கு ஜெலட்டின் கரைச்சி வச்சுருக்கிற ஆரஞ்சு ஜூஸை இதில் சேர்த்துக்கலாம். ஜெலட்டின் நல்லா கரையிற வரைக்கும் இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த ஆரஞ்சு ஜூஸ் ஒரு கொதி வந்தால் போதும். ரொம்ப நேரம் நம்ம ஸ்டவ்வில் வச்சு கிளறணுங்கிறது இல்லை. 1 நிமிஷம் கிளறினா போதும். அந்த ஜெலட்டின் நல்லா கரைஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். 3 பொருட்கள், அதாவது சுகர், ஆரஞ்சு ஜூஸ், ஜெலட்டின், இந்த 3 பொருட்களை வச்சுட்டு 10 நிமிஷத்தில் எல்லாருக்கும் ஃபேவரட்டான டேஸ்டியான ஒரு கம் கேண்டி வீட்டிலே செஞ்சிட்டோம். இங்கே பாருங்கள், நல்லா கொதிச்சு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இது ரொம்ப சூடாக இருக்கிறதுனால இப்போவே நம்ம மோல்டில் விட வேண்டாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் சூடு குறைஞ்சதுக்கப்புறமா மோல்டில் விடலாம். அதே சமயம் அது செட் ஆகிடக்கூடாது. ஓரளவுக்கு ஆறுனதுக்கப்புறமா செட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம மோல்டில் விட்டுறணும். இப்போ இதை ஒரு டம்ளரில் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா மோல்டில் விடலாம். மோல்டில் விடுறதுக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி செய்கிறேன். இல்லைனா சின்ன ஸ்பூனை வச்சுட்டு நம்ம கோரி விடணும். அந்த இடமெல்லாம் மெஸ்ஸியாயிரும். நீட்டாக அழகாக செய்யணுங்கிறதுக்காக இந்த மாதிரி டம்ளரில் விட்டுக்க போகிறேன். மோல்டு இல்லைன்னா பரவாயில்லை, வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன பிளேட்டில் ஊற்றி நல்லா செட் பண்ணதுக்கப்புறமா குக்கீஸ் கட்டரோ நைஃபோ வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மோல்டில் விட்டதுக்கப்புறமா குறைஞ்சது ஒரு 2 hours அது ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கணும். ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது, ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும். பட்டர் அல்லது நெய் தடவிட்டு ஊற்றுறதுனால மோல்டிலேருந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு 2-3 hours கழித்து பார்க்கலாம். ஜூஜூப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை மோல்டிலேருந்து எடுத்து பார்க்கலாம். சின்ன வயசில் கடையில் வாங்கி சாப்பிட்ருப்போம் இந்த ஜூஜூப்ஸ். இன்றைக்கி வீட்லேயே ஈஸியாக செஞ்சிட்டோம் பாருங்கள். வாவ், சூப்பராக இருக்குது. இதை சுகரில் கோட் பண்ணி எடுத்துட்டோன்னா நம்மளோட ஜூஜூப்ஸ் ரெடி. ஸ்கூல் டேஸ்லலாம் நிறைய வாங்கி சாப்பிட்ருக்கேன். அப்போல்லாம் இதை ஜெல்லி மிட்டாயின்னு தான் சொல்லுவோம். 80s 90s கிட்ஸுக்கு ரொம்ப ஃபேவரட்டுன்னு கூட சொல்லலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு கூட அந்த ஞாபகங்கள் வரலாம். வந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கிறிஸ்மஸ் நியூ இயர்க்கு நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ஜூஜூப்ஸ் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். கொஞ்சமாக ஒரு பிளேட்டில் விட்டு செட் பண்ணியிருந்தேன், அதையும் எடுத்து பார்த்துடலாம். இதில் நான் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துருந்தேன். அதாவது வீடியோவுக்கு காட்டணுங்கிறதுக்காக கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துருந்தேன். நீங்கள் ஃபுட் கலர் எதுவும் சேர்க்க தேவையில்லை. ஆரஞ்சில் இருக்கக்கூடிய நேச்சுரலான கலரே போதுமானது. இதையும் சுகரில் கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம்.
ஜுஜூப்ஸ் ரெடி. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எங்களுக்கு கொடுங்க. இந்த ஜுஜூப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? அப்போ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானில் ஆல்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.